ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மரண கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு பிரசங்கம் பண்ண மாதிரியே இருக்குல்ல வாஸ்தது. கவனிங்க, போன வாரம் நம்ம 22 வகையான கேரக்டருங்களை பார்த்தோம். குணாதிசயங்களையும் சுபாவங்களையும் பார்த்தோம். மேல அது 29 வருது, 29 32 வரைக்கும் கேரக்டருங்க. எப்படி மோசமான கேரக்டருங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, மனுஷங்களுக்குள்ள இருக்குது. அந்த மனுஷங்களுடைய அந்த சுபாவம், அந்த குணம், அந்த தன்மை எவ்வளவு ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்றத விவரத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதை ஒரு தடவை வாஸ்தா கூட இதை வாஸ்தா நல்லா கரெக்டா இருக்கும். இந்த அதிகாரம் போட்டதுனால நடுவுல இந்த அதிகாரம் வருது இல்ல, வரும்போது இது வேற மாதிரியும் அது வேற மாதிரியும் தெரியும். ஆனா பார்க்க போனா அதை சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. அதிகாரம் நம்ம ஈஸியா இருக்கிறது பிரிச்சதுனால ஈஸியா இருக்கிறது கஷ்டமா போச்சு. என்ன சொல்றாருன்னா, அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மத்தியம், புறங்கூறுது, அவதூறு பண்றது, தேவ பகைங்கிறது, குத்ராகிரதம் பண்ணது, அகந்த உள்ளவங்க, வீம்புக்காரரு, பொல்லாததை யோசித்து பிணைக்கிறவங்க, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவங்க, உணர்வில்லாதவங்க, உடன்படிக்கையை மீறுறவங்க, சுபாவ அன்பில்லாதவங்க, இணங்காதவங்க, இரக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு 22 சொல்றாரு. இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டுதான் ஆகையால். சொல்லுங்க எல்லாரும். நான் ஆகையால்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஆகையால் வருது. ஆகையால் உங்களை சொல்லவே கூடாது, உங்களை சொல்ல வைக்கவே கூடாது. நல்லா சொல்லுங்க, ஜனம் இருக்குதுன்னு இந்த மைக்கில் தெரியும். சொல்லுங்க அம்மா, நீங்க சொல்லுங்க, ஆகையால் சொல்லுங்க. ஆகையால் அதனால அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாமே ஆகையால் சொல்லுங்களேன். அவங்க அதனால சொல்லட்டும். ஆகையால் சொல்றதுனால அதனால சூப்பர். ஆகையால் இதெல்லாம் நான் சொன்னதுனால ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, சொல்லுங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே.
கையை காட்டுங்க, அப்படி என்ன காட்டுங்க. நான் தப்பு பண்ணிட்டேமா, பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்ன கையை காட்டுங்க, இப்படி கையை காட்டுங்க. இல்ல சும்மா காட்டுங்க, நான் சும்மா சொல்றேம்மா, அம்மா நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணல, பண்ணு அப்படி பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. இப்படி கையை காட்டுங்க, என்ன எல்லாரும் இப்படி விரல காட்டுங்க. துப்பாக்கி என்ன மேல காட்டுறேன், நான் இங்கே இருக்கிறேன். நல்லா காட்டுங்க, இப்படி காட்டுங்க. சிஸ்டர் காட்டுங்க, வெக்கப்படாதீங்க. நான் உங்களை காட்டுறேன், நீங்களும் மேலதான் காட்டுறீங்க. என்ன எல்லாம் பல்ல இப்படி விளக்குப்பீங்களா? நல்லா இப்படி காட்டுங்க. என்ன இவரு என்னவோ பண்ண வைக்கிறாரு. இப்படி நம்மள மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்கிறோம்ல, நான் கேமரா முன்னாடி இப்படி காட்டுறேன். குற்றவாளின்னு தீக்கிறோம்ல, அப்படி தீக்கிறதுனால நான் சொல்ல தேவையில்ல. என்ன சொல்றாரு, இந்த பார், நீ யாரானாலும் சரின்ற மற்றொரு குற்றவாளியா தீக்கிறல்ல. பயங்கரமான பிரசங்கம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த திருவிருந்தெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். 11 மணிக்கு முடிக்கிறது, ஒரு 11:30 மணிக்கு கூட முடிக்கலாம், வச்சுக்காதீங்க. பாருங்க, இது வந்து நம்மள வந்து மற்றவங்களை பேசுறதுக்கு, மற்றவங்களை பத்தி எதனா தப்பா பேசுறதுக்கு வாய் பூசணும். அப்படியே புளிப்பு மாங்காய் காய்ச்ச மாதிரி, புளிப்பு முட்டை சாப்பிட்ட மாதிரி, புளி எடுத்து வாயில போட்ட மாதிரி வாயில வந்து கூசணும். அந்த மாதிரி ஆகும் இந்த பிரசங்கம். பாருங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமே கிடையாது. ஏன்னா நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்ற. வா, என்ன சொல்ற, அவன் தப்பு பண்றான்ற. என்ன சொல்ற, அவன் தப்பு பண்றான்ற. அந்த தப்பை நீயே பண்ணிருக்கிற, பண்ண போற, பண்ற அப்படின்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லலாம்பா, நீயே சொல்லு பார்க்கலாம், வாயத்து வந்தேன்னு கேக்குற. அந்த தப்ப நானே செஞ்சபடியா நானே தீர்ப்பு சொல்லலாம், அதே தீர்ப்பு எனக்கும் வருமே. அப்போ அவனை நான் நியாயம் தீர்த்தனா, தீர்ப்பு சொன்னா என்ன நானே நியாயம் தீர்த்துக்கிறேன்ற. புரியுதுங்களா? அவனை எரிகிற அக்கினி கடலாகிய நரகத்துல போடுன்னு அப்படின்னா சொன்னா என்னைய சேர்த்து போடுன்னு நீ சொல்றன்னு அர்த்தம். எல்லா குற்றத்தையும் பண்ற ஆளு நீ, எல்லாத்தையும் தப்பும் பண்ற ஆளு, நான் பண்ற ஆளு நீன்னு சொல்லும் போது நானும் தான் இருக்கிறேன். நான் ரொம்ப யோக்கிய சீலம் கிடையாது, தப்புங்களை பண்ணிட்டு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கடவுளுடைய கிருபையினால நான் நிக்கிறேன். ஆமென். புரியுதுங்களா? கடவுளுடைய கிருபையில நிக்கிறேன். நான் ஒரு காரியத்தை தாவீதை குறித்து பேசிட்டு நான் உங்களுக்கு இதை பத்தி விளக்குறேன். நம்ம எல்லாருமே வந்து தேவனால காக்கப்படுறதுக்கு ஜெபம். தாவீது வந்து சவுலை கொல்றதுக்கு 2 தடவை சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு தடவை கெபியில படுத்துன்னு இருக்கும் போது, ஒரு தடவை வந்து பாத்ரூம் போயின்னுக்கிறான், அப்ப மாட்டிக்கினான் வகையா. மலை ஜலாய்க்கம் போற இடத்துல மாட்டிக்கினார், ஒரு இடத்துல தூங்கி நிற்கும் போது மாட்டிக்கினான். பார்க்க போனா தாவீதை சாவடிக்கிறதுக்கு வந்துக்கிறான். தாவீதை சாவடிக்க வந்தவன தாவீது சாவடிக்காம அவன் கால் கழுவ எடுத்துன்னு போனான் பார், சொம்பு, அந்த சொம்பு எடுத்துன்னு வந்துட்டான். சொம்பு எடுத்துன்னு வந்து பேர் கையோட நிக்கிறான். டேய் இங்க பாத்துக்க சொல்றான், பேர் நான் உன்னை சாவடிக்கிறதுக்கு என்னால முடியும், ஆனா சாவடிக்குது. மத்ததெல்லாம் யோசிக்காதீங்க, நான் பிரசங்கத்தை யோசிக்கேன். பாருங்க, உன்னை சாவடிக்க முடியும், ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன், சாவடிக்கல, நான் வந்துட்டேன். அதே சமயத்துல தூங்கின்னு இருக்கும் போது போயிட்டு தூங்கின்னு இருக்கும் போது தான் இதை எடுத்துன்னு வந்தான். சாரி, இன்னொரு இடத்துல வந்து பாத்ரூம் போகும்போது இதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டான். சால்வை தொங்கலை, துண்டு எடுத்துன்னு வந்து காட்டும். அப்ப சொல்றான், என்னை ரொம்ப அது பாதிச்சுது, அதை நான் ஜெபம் பண்ண இருக்கிறேன், அதையும் நான் சொல்றேன். சில சமயங்கள் சொல்றான், அவர் மேல கை போடாத கூட இருக்கிறவன்லாம் சொல்றானுங்க, சாவ வச்சிருன்றானுங்க, போட்டு தள்ளிடு,
எதிரி கத்த சொன்னால உங்க சத்துரு உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு தோ மாட்டீங்கன்னா போட்டுருங்க. தப்பு தப்பா இன்டர்பிரேஷன் கொடுத்துனுங்கிறானு பக்கத்துல இதான் சமயம் போட்டுருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல பாருங்க. சொல்றான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த வார்த்தைய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். சில சமயங்கள்ல கர்த்தர் தான் நம்மளை காத்து. நான் முழுசா நம்புறேன். சவுல சாவடிக்கிறதுக்கு தாவீதுக்கு கோபம் வந்திருக்கும். ஆனா அந்த கோபத்தை அடிக்குன்னு சொன்ன வார்த்தை தான் இதுன்ற நான் நினைக்கிறேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கையை போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர். ஆமென். அவனும் மனுஷன் தானே, டெம்டேஷன் வந்திருக்கும். அவனை வச்சு வாங்கிடலாமா, அவனு சர்ச்சை தூக்கிடலாமா, பார்த்துடலாமா ஒரு கையின்னு. கர்த்தர் என்னை காக்க கடவுள். ஆமென். கர்த்தர் என்னை காக்க கடவுள் சொல்றான் பாருங்க. அதே சமயத்துல இன்னொரு இடத்துல இதே தாவீது தான் எங்க வேணாலும் பூந்துக்கிறாரு. நம்மளுக்கு எடுப்போம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். இது நீட்டு பயங்கரமான ஒரு சம்பவம். இதை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் கூடுமான அளவு. வசனத்தை வாசித்தா கொஞ்சம் லேட் ஆயிடும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு கையை தூக்கி. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் தரித்திரன். ஒண்ணு இல்லை. ஒருத்தர் இப்படி இப்படி, ஒருத்தர் இப்படி இப்படி. ஒருத்தர் இப்படின்னா ஒருத்தர் இப்படி. ஒருத்தன் தரித்திரன், ஒருத்தன் ஐஸ்வர்யவான். இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆளு இவர் ஒரு கதையை சொல்றாரு. சும்மா நடந்த சம்பவம் கிடையாது, சும்மா கதையா சொல்றாரு. நிஜ கதை மாதிரி வர்ணிச்சு சொல்றாரு தாவீது கிட்ட. ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு சின்ன குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. புரியுதுங்களா கதை? நான் படிச்சு சொல்றது புரியுதா? படிச்சுத விலைக்கு சொல்லணுமா? அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிபோக்கன் ஒருத்தன், வழியில போறவன் ஒருத்தன் வந்துக்கிறான். இவனு கூட அச்சு சாப்பிடலங்க. வழியில போறவன் வந்துக்கிறான். ஒருவன் வந்தான். அவன் தன் இடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க, தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல். இவ்வளவு பெரிய ஆள் நீனா மனசே வரமாட்டது. சொல்றான்ல, விட்டு வச்சுக்கிட்டேங்கன்னா மனசு வருதா? அது பண்ணாட துட்டு கொத்து போயிரு. எதுக்கோ செலவு பண்ணுது. வளர்க்குற நாய்க்கெல்லாம் 15,000 10,000 8,000 செலவு பண்ணுது. நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் தர மாட்டுது. இந்த நாய் அந்த நாயை வளர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க மாமியார் கதை அது. அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல இங்க வேற சொல்லுறாங்க. கவனிங்க. மனதில்லாமல் அந்த மனதை காணுமே. வழிபோக்கனுக்கு ஆடு மாடு நாளா மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து பாருங்க. இங்க ஓடி போய் அவன் ஆட்டுக்குட்டி பிடிங்க வந்துட்டுக்கிறான். இவனுக்கு ஆடு மாடுங்க ஏராளமா இருக்குது. ஓடி போய் அவன் ஒண்ணு சின்னதுன்னு வச்சுன்னு பிடிங்கிட்டான். நல்லா கவனிக்கிறேன். உணர்வு பூர்வமா இருக்கும்.
புடின்னு வந்துக்கிறாங்க பாவம். அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணி விட்டான். ஏண்டா நீ சாப்பிட்டா பரவாயில்ல, எவ்வளோ போனா வழி போக்க, போறவன் போனாண்டின்ற மாதிரி போனவனுக்கு அச்சி சாப்பிட்டான், அச்சி சமையல் பண்ணி வச்சிட்டான். சரி, அப்பொழுது தாவீது உடனே இவர் நடுவுல கதை நடுவுலயே கோவம் வந்துச்சு வருது. யாருக்கு? தாவீதுங்களா? கதை நடுவுலயே. இவன் ராஜா, நாத்தான்வேல் தீர்க்கதரிசி, தேவ மனுஷன். இவன் ராஜா. ராஜாக்கு அநியாயத்தை பார்த்த உடனே பொறுக்காது, பொங்கி எழு மனோகரான்ற மாதிரி பொங்கி எழுதுறாரு. பொங்கி எழுத கொஞ்சம் பாருங்களேன். அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவா என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாமா. ஐயோ சொல்லிட்டான். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனே திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, பாருங்க, அவனை பார்த்து சொல்லினே இருக்கிறான், நாளத்தனையா கொடுக்கணும், சரியா அப்படின்றான். அவங்ககிட்ட சொல்றான், அவங்ககிட்ட போய் சொல்லு, நாளத்தனையா கொடுக்கணும். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், ஆட்டுக்குட்டி திருந்து யாரு? நீதான் சொல்றப்ப, தீர்ப்பு சொல்றப்ப, தீர்ப்பு சொல்றப்ப நீதான் பாரு. நான் கதை தெரியுங்களா இது? இவர் உரியாவின் மனைவி ஏத்துட்டாரு, அவனை சாவடிச்சுட்டு, உரியா போர் சேவகர், தாவீதோட போர் சேவகர், அவன் என்ன பண்ணான், யுத்தத்துல சாவடிக்க வச்சு, அதுக்கப்புறம் கர்த்தர் கதையை சொல்றார் நாத்தான்வேலுக்கு. அப்ப 14 வரைக்கும் வரும் ஒரு நீட்டு பேஜ். உரியாவினுடைய மனைவியை எடுத்துட்டு உரியாவை சாவடிச்சிட்டான். அதனால கர்த்தர் யாரும் பார்க்கல, பார்த்தாங்க சிலரு, ஆனா நாத்தான்வேலுக்கு தெரியாது. ஆனா நாத்தான்வேலை அனுப்புறாரு கர்த்தர், அனுப்பிட்டு சொல்றாரு, உடனே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார்ல, நாளத்தனையா தரணும், அவன் மரணத்துக்கு பாத்திரவான் அப்படின்னு. நீ தான்டா அவன் அப்படின்ட்டான். இப்ப சொன்னான்ல, என்ன சொல்றான், குற்றத்தை நீரே செய்யறபடியால், அந்த தீர்ப்பு நீயே சொல்றபடியால் அந்த தீர்ப்புக்கு பாத்திரவான் நீயே தான் அப்படின்றார்ல. மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை நீ யாரானாலும் சரி, அந்த குற்றத்தை நீயே செய்கிறபடியால் உன்னைத்தானே என்ன பண்ற, குற்றவாளியா தீர்க்கிற அப்படின்றார்ல. அதே போல இவரை மாட்டிக்கினார், சாட்சி கொண்டு நிக்க வச்சுட்டான் நாத்தான்வேல் இவரை குற்றவாளியா. முழிக்கிறான், நான் எங்க ஆடை எடுத்தேன், ஆடை எடுக்கலடா, மொத்த மனைவி ஏத்துக்கடா, பட்பாவி, அவனை சாவடிச்சுட்டு அவன் மனைவி ஏத்துக்கிறியாடா. அம்மா சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான், நீயே அந்த மனுஷன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட
சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தெரிஞ்சுங்களா? ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றார், ஒரு ஊழியக்காரர், நான் மட்டும் தாவீது பக்கத்துல இருந்திருந்தானா இப்படி சொல்லியிருப்பேன். தாவீது தீர்ப்பு சொல்றாத, அவசரப்பட்டு சொல்றாதரா, சொன்னாதான் உனக்கு, நீ யாரானாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, அந்த குற்றத்தை நீயே செய்கிறபடியா உன்னைத்தானே என்ன பண்ற, நியாயம் தீர்த்துக்கிற. இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி ஆகணும், இப்படி பண்ணியே தீரணும் அப்படின்றது அப்படியே உனக்கு ரிவீட் டேபிள் டேன் ஓவர். ஆண்டவர் என்ன பண்றாரு, மாவு மிஷின் மேல் திருப்பிடுறாரு. நீ மற்றவங்களை என்னமா பேசுற, நாசமா போனோம், அழிஞ்சே போனோம், காலு கை துண்டு துண்டா போடு. எங்க வீட்டை நல்லா சொல்லுவாங்க, சாப்பிடும் கூழு கூழா போகணும், ஏன்னா மாடி ஆடி அமாவாசை கூட தலையில இடி விழும் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு சொல்றாங்கல்ல, அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிப்பான், அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னா. ஏன்னா இவங்க ரொம்ப உத்தமர்கள். எனக்கு என்னன்னா இதை படிக்கும் போது ஜட்ஜிங்க நிலைமை எப்படியோ அப்படின்னு அவங்க தான் ஓயாம எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சு, தம்பி போயிட்டு ஜெயிலுக்கு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு எல்லாம் வேற எழுதுறாங்க. சரி, அவங்க தொழிலாத பண்றாங்க. நம்ம கோட்டெல்லாம் போடுறதே கிடையாது, கோட்டு போடுறது கிடையாது, இது போடுறது கிடையாது, எதுவுமே போடுறது கிடையாது. ஆனா கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் வாயாலே எழுதிடுது, கட 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 கடன்னு எழுதிடுது. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது பக்கத்துல இருக்கிற மாதிரி நான் கத்துறேன், சொல்றாத, வாயை திறந்து தீர்ப்பு சொல்ற அப்படின்னு. இருக்கிறீங்களா? தீர்ப்பு சொல்லுவீங்க நீங்க? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன்பா. நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சிலுவையில எல்லாருடைய பாவத்துக்கான சாபத்துக்கான எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்மள ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னித்தரலும். அவ்வளவுதான். மற்ற நம்மளுக்கு விரோதமா தப்பு செஞ்சா கூட இயேசு என்ன சொல்லி கொடுத்துக்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றார். பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிரச்சனை குத்துனே இருக்கிறான் பாஸ்டர், அவனை ஏதாவது பண்ணணும், ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், அதை தவிர வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஆமென். இது கூட தான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்குது. அந்த மாதிரி வெறி வருதுன்ற ஆசையா இருக்குது இல்ல, வெறி வருது, ஒரே சீவிட்டு போயிலே இருக்கலாமா போல இருக்குது. அப்படின்னு ரோட்ல பார்க்கும் போதும் சில ஆள் பண்ணும் போதெல்லாம் அவ்வளவு கோவம் வருது. ஆண்டவர் சொல்றார், என்ன சர்ச்சை பெருப்பா வச்சுக்கிற நீ தம்பி அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்லுங்க, நான் மறந்துட்டேன். இயேசு மன்னிக்கிறாருன்னு பேரை வச்சுட்டு நீ இந்த மாதிரி கொலவெறியில நியாயமா
தர்மமா? சரியா? இயேசு மன்னிக்கிறார்னு பேரை வச்சுட்டிய. இங்க சொல்றாரு, இயேசு சொல்றாரு இன்னொரு இடத்துல, மத்தேயு 7ஆம் அதிகாரம். இதுதான் பயங்கரமான காமெடி. சமந்தா எடு அந்த ஒட்டுக்கட்டி எடு. ஒரு படம் ஒன்ன பார்த்தேன், இதை வாசித்துருவோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்க, ஏசப்பா டீசெண்டா சொல்லிட்டாரு. பவுல் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதுவா சொன்னாரு. இயேசு வந்து கொஞ்சம் டீசெண்டா பேசுறாரு. என்ன, நீ குற்றவாளியா தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ என்ன தீர்ப்பு செய்யறியோ அதுதான் உனக்கு அப்படின்றாரு அவரு. ஏசப்பா சூப்பரா சொல்றாரு பாருங்க, ரொம்ப டீசெண்டா பேசுறாரு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா பேசினா புரிய மாட்டேது. டீசெண்டா பேசு, ஐயா நல்லா பேசு அப்படின்னாதான் புரியுது. பாருங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். என்னத்தம்மா பிரச்சனை? நம்ம ஜனங்களுக்கு ஒன்னாவோ பரலோகத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்து அவங்க அம்மா வயிற்றுல பிறந்து அப்படியே பளிச்சுன்னு பிறந்த மாதிரியும், மற்றவங்க எல்லாம் அப்படியே நரகத்துல இருந்து வந்த மாதிரியும் பேசுவாங்க பாருங்க. வரிஞ்சு கட்டின்னு நம்ம வர்ஷிப்ல பேசணும் பாருங்க. ஆம்பளை நான் தூக்கி கட்டிக்கின்னு, பொம்பளை நான் தூக்கி சொருவிக்கின்னு அப்படி அப்படின்னு பாருங்க. நான் இப்ப வரும்போது கூட ஒருத்தர் பார்த்தேன், ஆட்டோல பார்த்தா, பின்னாடி பார்த்தா அப்படியே பயங்கரமான படம், சாமி படம். அவரை பார்த்தா ரொம்ப அப்படியே காவில போட்டு பட்டையா வச்சுக்கணும், கொட்டையா மாட்டிக்கின்னு போறாரு. நான் சொன்னேன், இந்த ஒரு பாஸ்டா இருந்தாலும் சரி, யாரா இந்த மாதிரி வேஷம் போட்டு துரிராம் பார், அவன் தான் பயங்கரமான மொல்லா மாதிரி கேப் மாதிரி முடிச்ச வைக்க இருப்பான். அது கீழே உட்காந்துக்குதுங்களா, அதுங்கெல்லாம் சும்மா சின்ன சின்ன பாவங்களை பண்ணிட்டு இருக்கும். ஆனா இவன் மட்டும் பெரிய பாவத்தை பண்ணா அப்படின்னு பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, குற்றவாளின்னு தீர்க்காதீங்கன்ற. மற்றவங்களை நீங்க குற்றவாளிகள் சொல்றதே குற்றம் தான். யார் சொல்லணும்? அத யாருங்க சொல்லணும்? உங்களுக்கே விரோதமா குற்றம் பண்ணியிருந்தா கூட அதை நீங்க கூட சொல்லக்கூடாதுன்றாரு. அப்படிதான் இருக்குது. அது அவரு தான் தீர்ப்பு சொல்றவரு, நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி, நீதிபதி, சத்தியபரர். அவர் தான் தீர்க்கணும் மற்றவங்க குற்றவாளியா சொல்றாரு. அவரு அந்த மாதிரி சொன்னது இந்த மாதிரி சொல்றாரு. எஸ், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அவர் சொன்னது அதே தான் வருது இல்ல, தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அமுக்கி கூலிக்கு சரிந்து விழும்படி அளந்து கொடுக்கப்படும். என்னதுங்க தண்டனை? வாங்குடா அப்படின்ற மாதிரி போடு, காலில் 2 போடு, தலையில ஒரு 3 போடு அப்படின்னு சொல்றோம்ல. எத்தனை போடு சொன்னோமா? காலில் 2, தலையில 3. அதே மாதிரி போட்டுடலாம் போமா. பாருங்க இப்படி சொல்றாரு, உன் கண்ணில் உத்திரம் இருக்க. உத்திரம் என்னன்னா தெரியுங்களா? நான் பார்த்தேன், இந்த உலக்கல்ல குத்துவாங்க, நீ குத்து நான் குத்து, அந்த மாதிரி உலக்க எடுத்து சொல்றாரு இயேசு. இது பாருங்க, உன் கண்ணில் உத்திரம் இருக்க, அது உள்ள சொருவினுக்குதான். நான் இதை பார்த்து ஒரு போட்டோல அப்படியே இந்த கிராபிக்ஸ்ல என்ன பண்ணானுங்கன்னா போட்டு காட்டினாங்க, அதை பார்த்தேன். சூப்பரா வரைஞ்சிருக்குது. இந்த உலக்க போய் கண்ணு உள்ள சொருவினுக்குதுங்க. இது நான் அப்படி வைக்கிறேன்னு, அது உலக்க போய் கண்ணு உள்ள சொருவினுக்குது. அவரு என்ன பண்றாரு, கண்ணுல சொருவினுக்குறவரு அவரு போய் மத்தவங்க கண்ணுல இருக்கிற தூசியெல்லாம் அவன் கண்ணுல தூசி போட்டவன் சொல்றான், அப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் உன் உலக்கி எடுத்துடுறேன், உன் மொத்த கண்ணுல என் கண்ணுல இருக்கிற தூசிய இததான் இயேசு சொல்றாரு. பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, இப்ப செஞ்சு காட்ட பேர் உங்களுக்கு இந்த வார்த்தையே புரியுது பாருங்க.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், இது பார்க்க அவன் உணரவே கிடையாதான், சொருவினுக்குதான்றான். அதை விடுறான். உன் கண்ணில் பாடுறான் தூசிக்குதுன்னா, உன் கண்ணில் எவ்வளவு பெருசா சொருவினுக்குதுறான். பாருங்க, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனடா இவாசம் போட்டு தெரியுமா? முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து என்ன பண்ணு. இதுக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன்னா சூப்பரா இருக்கும், அது வீடியோல அழகா போடலாம். முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ணு. எல்லாருமே மத்தவனை பார்க்காதன்ற, உன் கண்ணில் ஒரு கண்ணில் சொருவி நிற்குதா, ஒரு கண்ணில் பாருப்பா இவ்வளவு பெருசா சொருவி நிற்குது அப்படின்ட்டு என்ன பண்ணு, எடுத்து போடு. பின்பு உத்திரத்தை எடுத்து போடு, தூக்கி போட்டு. சத்தம் கேட்டுச்சா? போட்டேன். பின்பு நாங்க தூக்கி போட்ட பேரு, தூக்கி போட்ட பேரு, உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்ன்ற சொல்றேன். நம்மளுக்கு சொன்ன புரியல உங்களுக்கு? உலக்க துரும்பு அப்படின்னா ஒன்றும் புரியல. பாருங்க, மற்றவங்களை நீங்க தப்பு பாக்குறீங்கல்ல, இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது நான் இந்த மெசேஜை ஷார்ட் வீடியோல பார்க்கணும் போடணும். மற்றவங்களை நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா தப்புங்களை, அது வந்து துரும்பு. அப்படி உங்களுக்கு வாங்க, மற்றவங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்து துரும்பு மாதிரி தான். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் ஏகப்பட்ட தப்ப நான் பண்ணி இருக்கிறது. நீங்க மற்றவங்களை பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப பார்க்க முடியாது. எப்ப பாரு அவன் பின்னாடி என்ன போயின்னு என்ன பண்றான், ஏது பேசுறான், என்ன கேக்குறான்னா பார்த்து நிற்க முடியாத. அப்புறம் என்னத்துக்கு பாக்குற, துரும்பு என்னத்துக்கு பார்த்து நிற்கிற, அள்ளி கண் மண்ணள்ளி போறான். துரும்ப என்னத்துக்கு பாக்குற, துரும்ப பார்த்தா கண்ணுல மண்ணும் விழுந்துரும். என்ன இப்படியே பார்த்து நிற்கிறது, என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா? அவங்க பண்ண தப்பு பாரு. இங்கவா ஆண்டவர் சொல்றாரு, உலக இங்கவா எடுத்து போடுறவா, உன் உலகைய காட்டு. நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிற உனக்கு தெரியும், உன் மனசாட்சி போது உனக்கு தெரியும். மற்றவங்களை பார்க்கறத பத்தியா அது வந்து கொஞ்சம்தான், அவனுக்கு தான் தெரியும் அவனை பத்தி. அதனால தயவு செய்து பாக்குறத விட்டு. இதுல என்ன பிரச்சனைனா, உலக சொல்லி நிற்கிறான் பத்தியா, அவன் என்னதம்மா சொல்றான், என் உலக விடுறா உன் துருமன. அதனால இத மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க உலக எத்து போடுறதான் பார்த்து நிற்பாங்க. இது புரியாததுனால மத்தவங்கள வந்து உலகையா நினைச்சுன்னுக்குறாங்க. இப்படி பேசும்போதே எனக்கு என்னத்த தோணுது, எல்லாரும் கண்ணிலையும் வந்து ஸ்டெம்பு தான் சொருவி நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பசங்க விளையாடுவாங்கல்ல கிரிக்கெட் ஸ்டெம்பு பேட்டு, அது சொருவி நிற்குது போல, ரெண்டு கண்ணிலையும் சொருவி நிற்குதான்னு நானே புரியல இந்த வார்த்தையை கேட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் தப்பு தான் அதிகமா பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால்தான் பேரை வந்து ஆண்டோடைய கிருபையில எவ்வளோ பேரை வச்சுன்னு, நான் கிறிஸ்துவின் சரீரம்னு வச்சேன், தேவனுடைய ஆலயம்னு வச்சேன், அந்த மாதிரிலாம் வச்சுன்னு கடைசியா நின்றுட்டோம். இயேசு மன்னிக்கிறாரு பாருங்க. அதிகமா என் தப்பதான் நான் என்ன பார்த்துக்குவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு பழகும் போது அப்படியே நாங்கள் கொஞ்சம் கூட்டமா இப்போ சேர்ந்துருக்கோம் பாருங்க. அவன் என்னை வாட்ச் பண்ணியிருக்கிறான். ரகு உன்னை நான் வாட்ச் பண்ணி தான் இருக்கிறேன். ஆனா மற்றவங்களுடைய இதை வந்து நீ தப்ப வந்து அதிகமா பார்க்க மாட்டேன். உனக்கு எதனா விரோதமா செஞ்சா கூட சரி, அதை வந்து அதிகமா நீ என்ன பண்ண மாட்டேற, கேர் பண்ண மாட்டேற. அதை நான் வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னா கசப்பை வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நானே ஏகப்பட்ட பாவகாவ மூழ்கினுக்கிற ஆளு, நான் அதுக்கு கசப்பை வச்சுக்கலாம். நானே நிறைய தப்ப பண்ணியிருக்கிறேன். சொல்றாரு என்ன பண்ணு, மற்றவங்களுக்கு மன்னி,
மனதார மன்னின்று. ஆமென். மன்னிக்கும் போதுதான் மனுஷன் மனுஷனாவே மாறுவான். இல்லைன்னா மிருகமா சுத்தின்னு இருப்பான். மற்றவனை நீ மன்னிக்காம இருந்தாலும் மிருகமா இருப்ப. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்ற வெளிப்பாட பெறலன்னா, அதை நீ உணரலன்னா, அதை நீ நம்பலன்னா மிருகமா இருப்ப. இன்னொன்னு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தவங்க தங்களே மன்னிக்க மாட்டாங்க, குற்றுணர்வுல இருப்பாங்க. 3 விதத்துல இருக்குது. உன்னை நீ மன்னிக்கணும், கடவுள் உன்னை மன்னிச்சாருன்றத நம்பணும், இன்னொன்னு மற்றவங்களை நீ மன்னிக்கணும். இது 3மே மனுஷனுக்கு கரெக்டா இருந்தா சூப்பரா இருக்கும். அதனால்தான் இயேசு ரொம்ப அருமையா சொல்றாரு. பாருங்க, ரொம்ப நெக்கலா பேசுற வார்த்தை அது. இயேசு சொல்ற வார்த்தை இந்த பேர் இப்படி சொல்லுவோம்ல, மாயகாரனை இங்க வா, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன பண்ணு, எடுத்து போட்டுரு, அப்புறமா வா. நம்ம சொல்லுவோம்ல, முதல்ல ஊமுதுவ பேரி ஊமுதுவ திரும்பி பாருன்னு அந்த மாதிரி சொல்றாரு இயேசு. முதல்ல என்ன பண்ணு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, அப்புறமா உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப என்ன பண்ண எடுத்து போட வகப்பார்ப்ப அப்படின்ற. இன்னொரு இடத்துல வர்றாரு இயேசு. இன்னொரு இடத்துல ஜபத்தை பத்தி பேசிட்டு சொல்றாரு, ஒருத்தன் கம்மியான காசை ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். இன்னொருத்தன் அதிகமா தான் எஜமா கிட்ட, பாருங்க, ஒருத்தன் கடன் வாங்கி இருக்கிறான், பெரிய தொகையா கடன் வாங்கியிருக்கிறான். கடன் வாங்கின கடனாளி கிட்ட இன்னொருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான், கொஞ்சமா வாங்கியிருக்கிறான். இதுதான் என்னத்தம்மா சொல்ல வர்றாரு இயேசு. உன்னை நீ உணர்ந்துட்டினா நீ எவ்வளவு பெரிய சாக்கடையில விழுந்திருக்கிற, எவ்வளவு பெரிய சாக்கடையை சரி பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்குது அப்படின்றத நீ பார்த்துட்டீங்கனாலே மத்தவனை பார்க்கறத உன் கண்ணு குருடாயிடும். மத்தவனை பார்க்கவே மாட்ட. உன்னை சரி பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். அவங்களுக்கு சேரட்டு அப்படியே நீங்க இங்க உட்காந்து அப்படியே உட்காருங்க. கவனிங்க, கரெக்டா சொல்றாரு. அப்படி உட்காந்துங்க சிஸ்டர், நீங்க உட்காந்துங்க. சொல்றாரு, நீ என்ன பண்ணு, மற்றவங்களுக்கு மன்னிப்ப ஏராளமா கொடு. பாருங்க, மன்னிப்புல இந்த உலகமே ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த உலகத்துல இந்த இதை மட்டும் எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னா உலகமே பரலோகமா மாறி. ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? இயேசு என் பாவங்களை மன்னித்தார். ஆமென். எனக்கு அவர் மன்னித்ததுனால நான் என்ன நேசிக்கிறேன், அதே போல மற்றவங்களை நான் நேசிக்கிறேன். ஹலோ, சிம்பிள். போர் முடிஞ்சிடும், அணு ஆயுதம் தயார் பண்ண தேவையில்லை, துப்பாக்கியெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு மாதிரி மிஷின் இருக்குது பாருங்க, அரைச்சி போடுற மிஷின், அதுல போட்டு இந்த ஒன்னே ஒன்ன மட்டும் மனுஷன் நம்பிட்டான், இதை எல்லாருக்கும் செஞ்சிட்டான்னா சரியாயிடும். ஆனா யாரு வரும்? இது மாறாது. கடவுளை மேல நம்பிக்கை கிடையாது, கடவுளை நம்புறதும் கிடையாது. எப்படி இவன் நம்புவான், விசுவாசிப்பான்? மத்தவன் மேல நம்பிக்கையே கிடையாது, மத்தவன் மாறுவான்றத நம்பிக்கையே இல்லையே. அதே மாதிரி இன்னொரு போட்டா ஒண்ணு பார்த்தேன். பின்னாடி ஒரு கத்தியை வச்சு 2 பேரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க, ஃப்ரெண்டுங்க, மாஸ்க போட்டுக்கின்னு பேசிக்கிறாங்க. பின்னாடி கத்தி இருக்குது, மாஸ்க போட்டுன்னு பேசுறாங்க. 2 பேரும் வேஷம் போட்டுக்கிறாங்க. என்ன வேஷம்னா நல்லவன்ற வேஷம். ஆனா உள்ளுக்குள்ள என்னது? அவனை பத்தி தப்பான எண்ணம், தப்பான ஒரு அபிப்பிராயம், தப்பான நம்பிக்கை. இவன் எங்க மாற போறான், இவன் எங்க இதுவா வைப்பான், இப்ப பாரு ஜட்ஜ்மெண்ட்லயே இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? கண்ணு சொருகி போன ஆட்கள்.
மற்றவங்களை பார்க்கறது, மற்றவங்க தப்பு பண்றத எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து தங்க வேலையை சரியா செய்யல, சரியா குளிக்கல, தேய்ச்சி குளிக்கலன்னு அர்த்தம். ஹலோ, இயேசுவின் ரத்தத்தையும் ஆவியானவர் என்ற சோப்பையும் என்ன பண்ணல, சரியா தேய்க்கலன்னு அர்த்தம். பக்கத்துல வந்தாவே நாத்தடிக்குது, போ அப்படி. ஆமேன், ஆமேன் வர மாட்டேது. நல்லா என்ன பண்ணும், இயேசுவே உடைய ரத்தத்தினால என்ன கழுவி, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சுத்தப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண, மன்னிக்கிறதுக்கு ஜெபம் பண்ண. நம்ம மன்னிப்ப அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம்ல, அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து பாருங்களேன். குடும்பமே, கணவன் மனைவி, பெற்றவங்க, பிள்ளைங்க, இந்த சகோதர சகோதரிகள், சகோதரர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய மாற்றத்தை பார்க்கணும். இதை காட்டாதவங்க என்ன தெரியுமா, ஏன் காட்ட மாட்டாங்க தெரியுமா? இவங்க என்ன நினைப்பு தெரியுமா, நான் காட்டி கூட என்ன பிரயோஜனம், அவங்க என்ன மாறவா போறாங்க. கடவுள் வந்து கனவுல சொன்னார் அவங்க. அவங்க மன்னிப்புக்கு தான் ஏங்கின்னு இருக்கிறாங்க. அவங்க இறக்கத்துக்கு தான் காத்துன்னு இருக்கிறாங்க. என்னை மன்னிப்பாங்களா, எனக்கு இறக்கத்தை காட்டுவாங்களா, என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, என்னை நேசிப்பாங்களா, என் மேல அன்பா இருப்பாங்களான்னு ஏங்கின்னு இருக்கிறாங்க. இத சுத்தமா காட்டுறதே கிடையாது. ஏன்னா நம்பிக்கை கிடையாது. கடவுள் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாரு. சொல்லுது வசனம், சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கை கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்புறமா சொல்ற, நல்லவனுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவான், மறிக்க துணிவான், நீதிமானுக்காக ஒருத்தர் மறிக்கிறதே அரிது அப்படின்றார். ரொம்ப பாக்குறதே ரேருன்றார். நல்லவனுக்காகனா ஒருத்தர் துணிவான், அவருக்காக நான் சாவுறேன். நீதிமானுக்காக ஒருத்தர் மறிக்கிறதோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இயேசு நம்ம பாவிகளா இருக்கும் போதே நம்மளுக்காக மறிச்சிருக்காங்க. நம்ம மேல வைத்த அன்புன்னு சொல்லக்கூடாது, நம்ம மேல வச்ச நம்பிக்கையை பாருங்கன்றார். பா, அன்புன்ற வார்த்தையை எடுத்துட்டு நம்பிக்கைன்ற வார்த்தையை போட்டுருவோம். ஆமென். நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த நம்பிக்கையை பாருங்கள். மற்றவங்க மேல ஏன் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க? ஆமா ஆமா, நான் காட்ட ரொம்ப காட்டினே இருக்கிறாரு, நான் எப்படி காட்டுறது? அம்மா உனக்கு எவ்வளவுமா மன்னிச்சாரு ஆண்டவரு? ஆமா, நான் 10 தப்பு பண்ண, 10 தப்பு மன்னிச்சாரு. அப்படியாமா? உனக்கு கரை கொடுக்கப்பட்ட கரை எவ்வளவு பெருசு தெரியுமாப்பா? எவ்வளவு பெருசு தெரியுமாப்பா? அளவே இல்லாத கரையாம்பா. அப்பனா என்ன அர்த்தம்பா? அளவே இல்லாத பாவம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வச்சிருந்தப்பா, அதனால அளவே இல்லாம மன்னிப்பா. அவள்தான்ப்பா, போப்பா. அப்படி திரும்பி பார்க்கும்போது போப்பா, திரும்பி பார்த்தனா மன்னிக்காம போயிட போறப்போ போயிடுப்பான். ஆமென். அளவே இல்லாம மன்னிக்கணும். அதத்தான் சொல்றாரு. அவன் பேதுரு கேட்கறான், ஆண்டவர் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? கணக்காடா தம்பி வைக்கிறா, கணக்கா தம்பி வைக்கிறா கேட்கிறார். கணக்கா வைக்கிறேன் 7 தடவைன்றாரு. 70 தடவை. ஒரு நாள்ல 7 தடவை ஒருத்தன் பாவம் பண்ணுவான், திரும்ப திரும்ப வந்து நம்மள ஒருத்தன் கல்லு தூக்கி போட்டானா, தெரியாம ஒரு தடவை போட்டிருப்பான், மறுபடியும் தெரியாம கூட ஒரு தடவை போடுவோம். 7 தடவை யாரா கல்லு தூக்கி போட்டு விளையாடுவாங்க நம்ம மேல? யாருன்னா விளையாடிக்கிறாங்களாங்க? நான் ஒரு தடவை மாங்காய் கொட்டியை தூக்கி அடிச்சிட்டேன் ஒருத்தவங்க மேல. ஐயோ, 2வது தடவை மாங்காய் கொட்டியை தொட ஒரு தடவை விளையாட போது காலை எட்டி விட்டு விளையாடி நின்று பாருங்க, செருப்பு போய் ஒருத்தங்க முதுகு மேல பட்டுக்கு. இப்படிலாம் விளையாடுவீங்களா பாஸ்டர்? நான் அப்போங்க, இப்ப கிடையாது. செருப்பு போய் பட்டுச்சு பாருங்க, திரும்பிக்குமே ஒரு செருப்பத்து ஒரு செருப்பு இருந்தா கண்டுபிடிச்சிடும் இன்னொரு செருப்பத்து. சூப்பரா தப்பிச்சுக்கிறேங்க. தந்தை மாதிரி தான் பக்கெட் எடுத்து மூடி விட்டு இன்னொருத்தர்கிட்ட போற பொண்ணுகிட்ட பக்கெட்டை கொடுத்துட்டு போயிடலாம். அவன்
அந்த மாதிரி பார்ப்பாங்க, ஒத்த கால் செருப்பு யாரு, அந்த மாதிரி என்ன பண்ணோம், யாருமே செஞ்ச தப்பு மறுபடியும் செய்ய போறது கிடையாது. ஒருத்தர்கிட்டயே உங்களை வெறுப்பேத்தனா யாருன்னா பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப பண்ண மாட்டாங்கல்ல. சொல்றாரு அந்த மாதிரி பண்ணாலும் மன்னி. ஹலோ, எதுக்காக அதை சொல்றாருன்னா, நீயும் முக்கியம், பண்றாலும் முக்கியம். எனக்கு எஸ் சொல்றாரு, எனக்கு முக்கியம். மன்னிப்புலதான் இந்த உலகமே அடங்கிருக்கு. மன்னிப்புன்ற ஒரு கான்செப்ட ஒரு குடும்பத்துல எடுத்துன்னு போய் வச்சோன்னு வச்சுங்க, வீடே பரலோகமா மாறிடும். எல்லா குடும்பமும் விவாகரத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. விவாகரத்துக்கு போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஈர்த்து முடியலாம். எங்கங்க இந்த பெரும்பாக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, காணும். இல்ல இந்த ரகு பாஸ்டர் வந்து மன்னிப்பை பத்தி அதிகமா பேசினாரு, மூடிட்டாங்க இழுத்து. எப்படி இருக்கும் நியூஸ்ல வந்தா, என் பொண்டாடி புருவத்தை தூக்கி காட்டுற நிறைய மன்னினா என்ன. இதுதான் உண்மை. அவங்கள உணர்றது இல்லை பாருங்க. ஏன்னா கடவுள்கிட்ட வரும்போது தான் அந்த உணர்வே வரும். தங்களுடைய குறைகளை யார் பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னா, வேதம் வந்து கண்ணாடி. இதை படிக்கும் போது நம்மள படிப்போம், இதை நம்ம படிப்போம். இதை படிக்கும் போது இதுல நம்மள படிப்போம். இது ஆண்டோடைய வார்த்தை. அதே மாதிரி தேவனுடைய சமூகத்துல இங்க வரும்போது அவர் என்ன பண்ண, நம்ம உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்மளை காட்டுறாரு. நீ இப்படி இருக்கிற, நான் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன். நீ ஆனா இப்படி இருக்கிறானா, நான் உன்னை இவ்வளவு நேசிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நம்ம அப்படியே அந்த அன்புல வந்து என்ன சொல்றது, மயங்கிறதா சோர்ந்து போயிருந்தா ஒண்ணுமே தெரியாது, திக்கி தகைச்சிரும். அந்த அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த அன்பு என்னன்னு சொல்றது. அதனாலதான் ஆழ அகலம் நீளம் உயரம் தெரியல. அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அந்த அன்பு அந்த மாதிரி நம்மளை காட்டும், நம்மளை வந்து அந்த மாதிரி நம்மளை தாங்கும், நம்மளை சுமக்கும். ஒருத்தர சொல்றாரு பாருங்க, இத வாசித்துட்டு முடிச்சிடும். நான் இன்னைக்கு உங்க வீட்டுல பேசுனதுதான். ஏசாயா 57:16. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமா இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. என்னதம்மா சொல்றாரு, இந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம என்ன பண்றோம்னா, ஜனங்களை மற்ற ஆட்கள் எல்லாம் இந்த சரீரத்திலே பார்த்துறோம். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, ஆவி இருக்குது. அந்த ஆவியும் ஆத்துமாவையும் தேவன் எப்படி பார்க்கறான், நித்தியத்துக்கு பார்க்கிற. அது நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டது. அது சோர்ந்து போயிடும். தேவன் மட்டும் மன்னிக்கல, தேவன் மட்டும் வந்து கோபத்தை அப்படியே வச்சிருந்தாருன்னா அவர் முன்னாடி நம்ம சோர்ந்து போயிடும். இதே தாவீது சொல்றான், அந்த பத்சபாலோட விபச்சாரத்தை பண்ணிட்டு சொல்றான், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என் இடத்துல எடுத்துக்கொள்ளாம நிலைவரமான ஆவியை எனக்குள்ள சிருஷ்டியும், ஈசோப்பினால் கழுவும், நான் சுத்தமாகும் அப்படின்னு ஆரம்பத்துல ஜபத்திலேயே ஆரம்பத்துல என்ன சொல்றான், தேவரீர் உமக்கு முன்பாக மாத்திரமே நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு. ஏன் சுத்தீர ஜனங்க எல்லாமே எல்லாம் அவனுக்கு இருந்த ஆட்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஆனா தேவனை முதல்ல வைக்கிறதுனால தெரியுது, அதனுடைய கான்சிக்வன்ஸ் எல்லாம் தெரியுது, விளைவும் தெரியுது, அதனுடைய பாதிப்பும் தெரியுது. நிறைய பேர் என்னன்னா, கடவுள்கிட்ட வராம இருக்கிறதுக்கான பெரிய பிசாசனுடைய சூழ்ச்சி என்ன தெரியுங்களா, வந்தா அவங்க மாறிடுவாங்க. நான் ஆரம்பத்துல முத நான் போனேன் பாருங்க,
முத நான் சபைக்கு போகும்போது இந்த ஆவியானவருடைய அந்த அந்த பிரசன்ஸை பார்த்தேன். என் உள்ளெல்லாம் உடைஞ்சது. என் பாவம் நீங்கிற எடுத்திரு சிலுவை என்ன உங்களுடைய அன்புன்ற அந்த பாடல் மூலமா அப்படியே இயேசு வந்து அப்படியே படத்துல தெரிகிறார், அப்படியே தியேட்டர்ல தெரிகிற மாதிரி எனக்கு முன்னாடி தெரியாது. நான் அந்த அவர் சிலுவைக்கு கீழே என் தலை தெரிஞ்சு நான் அதை நான் பார்க்கறேன், என்னையே நான் பார்க்கறேன். அப்படியே தொங்குறாரு. ஆண்டவர் உள்ள உணர்த்ததை கொடுத்தார். ஒரு பாவம் அறியாதவர் நீங்க. நான் தான் அக்கிரமம் அநியாயம் பண்ணேன், எல்லாமே பாவங்கள் நான் தான் செஞ்சேன், அந்த பாவத்துக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். ஒரு பாவம் அறியாத நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்களேன்ற ஒன்று உள்ள உணர்த்துதலை கொடுத்தாரோம். இதையெல்லாம் உடஞ்சது, உள்ளெல்லாம் உடஞ்சு அப்படியே மாற்றம். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்ற அந்த வார்த்தை, இது பயங்கரமான வார்த்தைங்க. மன்னிப்புன்ற வார்த்தை பிசாசு வெறுக்கிற வார்த்தை, வெறுக்கிற வார்த்தை, அடியோட வெறுக்கிற வார்த்தை, ரொம்ப அதை பகைக்கிற வார்த்தை மன்னிப்பு. அது நிறைய வீட்டுகளில் போய் அதை வந்து பேசுறதையோ இது பண்றதே பார்க்க முடியாது. எவ்வளவு அதிகமா கோவப்படுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா மன்னிப்பை காட்டி பாருங்க. இந்த அளவுக்கு நான் கோவப்பட்டிருக்கேன், இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கு பதில் மன்னிக்கிறதுல நான் எவ்வளவு காட்டுறேன் அப்படின்றத கணக்கு போட்டு பாருங்க. மன்னிப்பை கணக்கு போட தேவையில்லை. நான் இந்த அளவுக்கு கோவப்படுறேன்னா இந்த அளவுக்கு நான் மன்னிக்கணும், அதை கணக்கு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்கிறோம் பத்தியா நம்ம அப்படின்றது தெரியும். ஆமே. சரி, ஜோம் திருவிருந்தை கொடுத்துருவோம். திருவிருந்தை கொடுத்துட்டு ஷபாலா துருபா கதுருபா ஷபுருபாலா துருபா